ஸ்ரீ ஸ்ரீ பரமஹம்ச யோகானந்தர் ஒளி உள்ள இடத்தினில் வாழ்க்கையின் சவால்களை சந்திப்பதற்கான உள்நோக்கு மற்றும் உள்ளெழுச்சி. நாம் எல்லையற்ற உள்ளுறை ஆற்றல். மனிதன் என்பவனின் முழுமையான இருப்பை நாம் புரிந்து கொள்ள துவங்கும் பொழுது அவன் சாதாரண ஸ்தூல உயிர் பொருள் அல்ல என்பதை நாம் உணர்கின்றோம். இந்த உலகத்தின் சூழ்நிலைகளுக்கேற்ப தன்னை பொருத்தி கொள்ள அவனுள் இருக்கும் அநேக சக்திகளின் உள்ளுறை ஆற்றலை பெருமளவிலோ அல்லது குறைந்த அளவிலோ அவன் பயன்படுத்துகின்றான். அவற்றின் உள்ளுறை ஆற்றல் சராசரி மனிதன் நினைப்பதை விட மிகவும் வல்லமை வாய்ந்ததாகும். ஒவ்வொரு சிறிய மின் பல்பின் வெளிச்சத்திற்கு பின்னாலும் ஒரு மாபெரும் இயக்கும் சக்தி வாய்ந்த மின்னோட்டம் உள்ளது. ஒவ்வொரு சிறிய அலையின் கீழேயும் அநேக அலைகளாக மாறியுள்ள பரந்த அகன்ற மகா சமுத்திரம் உள்ளது. மனிதர்களுடனும் இவ்வாறேதான் இறைவன் ஒவ்வொரு மனிதனையும் தன் பிரதிபிம்பமாக படைத்து ஒவ்வொருவருக்கும் சுதந்திரத்தையும் அளித்தான். ஆனால் நீங்கள் உங்களுடைய இருப்பின் மூலாதாரத்தையும் உங்களுடைய ஓர் உள்ளார்ந்த அம்சமான இறைவனின் ஈடில்லா சக்தியையும் மறந்து விடுகிறீர்கள். இவ்வுலகின் சாத்தியக்கூறுகள் எல்லையற்றவை. மனித வளர்ச்சியின் சாத்தியங்களும் எல்லையற்றவை. ஒவ்வொரு மனிதனும் மிக உயர்ந்த பரந்தகன்ற பரம்பொருளின் ஒரு வெளிப்பாடு. நீங்கள் பரம்பொருளின் உரு வெளிப்பாடாக இருப்பதால் நீங்கள் உங்களுடைய எல்லையற்ற உள்ளுறை ஆற்றல்களை வெளிப்படுத்துவதற்கான ஒரு முயற்சியை எடுக்க வேண்டும். நீங்கள் என்னவாக இருக்கிறீர்களோ அது நீங்கள் எப்பொழுதும் மிகவும் ஏங்கிய எதையும் விட அல்லது எவரையும் விட மிக உயர்ந்ததாகும். இறைவன் உங்களில் தன்னை வெளிப்படுத்தியுள்ள முறையில் வேறு எந்த மனிதனிலும் வெளிப்படுத்தவில்லை. உங்கள் முகம் மற்ற எவருடையதையும் போன்று இல்லை. உங்கள் ஆன்மா மற்ற எவருடையதையும் போன்று இல்லை. நீங்கள் உங்களுக்கே நிறைவுற்றவராய் இருக்கிறீர்கள். ஏனெனில் எல்லாவற்றையும் விட மகத்தான பொக்கிஷமாக உங்கள் ஆன்மாவினுள் உறைவது இறைவன். எல்லாவற்றையும் தாங்கி நிற்கும் பரம்பொருளின் ஒரு பொறியான அழிவற்ற ஆன்மா இந்த தேகத்தினுள் உள்ளது என்று எல்லா பெரிய மகான்களும் பறைசாற்றுகின்றனர். இங்கிருந்து நமது உண்மையான தனித்துவம் பெறப்படுகின்றது. அது இறைவனிடமிருந்து வருகிறது. அவன் முழுமையான பேருணர்வு நிலை, முழுமையான பேரிருப்பு மற்றும் முழுமையான பேரானந்தம். அகத்துள் ஒருமுகப்படுவதன் மூலம் நீங்கள் உங்களுடைய ஆன்மாவின் தெய்வீக ஆனந்தத்தை அகத்தினுள்ளும் மேலும் புறத்திலும் கூட நேரடியாக உணர முடியும். அந்த உணர்வு நிலையில் உங்களை நீங்கள் நிலைநிறுத்திக் கொள்ள முடியுமானால் உங்களது வெளிப்புற சிறப்பியல்பு விருத்தி அடைந்து அனைத்து ஜீவன்களையும் கவரும் வண்ணம் மாறும். ஆன்மாவானது இறைவனது பிரதிபிம்பத்தில் உருவாக்கப்பட்டுள்ளது மற்றும் நாம் ஆன்ம விழிப்புணர்வில் நிலை பெறும் பொழுது நமது தனித்துவம் அவனது நற்குணங்களையும் அழகையும் பிரதிபலிக்க தொடங்குகிறது. அதுதான் உங்களுடைய உண்மையான தனித்துவம். நீங்கள் வெளிக்காட்டும் வேறு எந்த குணாதிசயங்களும் கிட்டத்தட்ட ஒட்ட வைத்தவையே. அவை உங்களது உண்மையான நீங்கள் அல்ல. உங்களையே ஆராய்ந்து பாருங்கள். உங்களுக்குள்ளேயே உள்ள ஏதோ ஒன்று உங்கள் வாழ்க்கையில் விட்டு போன வேறு ஏதோ ஒன்றை தேடுவதற்கு உங்களை எப்பொழுதுமே தூண்டி கொண்டிருக்கிறது. எல்லா மனிதர்களுடைய அகத்தினுள்ளேயும் சாதனைக்கான ஒரு ஆழ பதிந்துள்ள தேவை உள்ளது. ஏனெனில் நாம் பரமபிதாவின் நெஞ்சகத்திலிருந்து வீழ்ந்து விட்டுள்ளோம். இறைவனில் உள்ள நமது சாசுவத இல்லத்திலிருந்து விலகி அலைந்து விட்டோம். மேலும் அந்த இழந்த பரிபூரணத்தை மீண்டும் பெற இயங்குகின்றோம். ஆன்மா முற்றிலும் முழுமையானது. ஆனால் உடலுடன் அது அகந்தையாக அடையாளம் காணப்படும் பொழுது அதன் தோற்றம் மனித குறைபாடுகளால் சிதைவுபடுகிறது. யோகம் நம்மிடத்திலும் மற்றவர்களிடத்திலும் உள்ள தெய்வீக தன்மையை அறிந்து கொள்ள நமக்கு கற்பிக்கின்றது. யோக தியானத்தின் மூலம் நாம் தெய்வங்களே என்பதை நம்மால் அறிந்து கொள்ள முடியும். நீர் சலசலக்கும் பொழுது சந்திரனின் பிரதிபலிப்பை தெளிவாக அதில் காண முடியாது. ஆனால் நீரின் மேற்பரப்பு சலனமற்று இருக்கும் பொழுது சந்திரனின் முழுமையான பிரதிபலிப்பு தெளிவாக காணப்படுகின்றது. இது போலவேதான் மனதுடனும் அது அசைவின்றி அமைதியாக இருக்கும் பொழுது ஆன்மாவின் சந்திரன் போன்ற முகம் தெளிவாக பிரதிபலிப்பதை நீங்கள் காண்கிறீர்கள். ஆன்மாக்கள் என்ற முறையில் நாம் இறைவனின் பிரதிபலிப்புகள் ஆவோம். மனமெனும் தடாகத்தில் அமைதியற்ற எண்ணங்களை தியான உத்திகளால் நாம் உள்ளிழுத்து கொள்ளும் பொழுது நமது ஆன்மாவை பரமாத்மாவின் ஒரு
பூரண பிரதிபலிப்பை நாம் காண்கின்றோம். மேலும் ஆன்மாவும் இறைவனும் ஒன்றென்பதை உணர்கின்றோம். ஆன்ம அனுபூதி என்பது உடலிலும் மனதிலும் மற்றும் ஆன்மாவிலும் இறைவனின் எங்கும் நிறைந்திருக்கும் தன்மையுடன் நாம் ஒன்றுபட்டவர் என்றும், அது நம்மிடம் வருவதற்கு நாம் பிரார்த்தனை செய்ய வேண்டியதில்லை என்றும், நாம் எல்லா நேரங்களிலும் வெறுமனே அதன் அருகாமையில் இருப்பது மட்டுமல்லாமல் இறைவனது எங்கும் நிறைந்த தன்மையே நம்முடைய எங்கும் நிறைந்த தன்மை ஆகும் என்றும், நாம் அவனுடைய ஒரு அம்சமாக இப்பொழுது இருப்பது போலவே எப்பொழுதும் இருப்போம் என்றும் உணர்ந்து கொள்வதே ஆகும். நமது அறிதலை செம்மைப்படுத்திக் கொள்வதே நாம் செய்ய வேண்டிய அனைத்தும் ஆகும். உங்களது கவனத்தை உள்ளுக்குள் குவியுங்கள். உடலிலும் மனதிலும் ஆன்மாவிலும் ஒரு புதிய சக்தி, ஒரு புதிய வலிமை, ஒரு புதிய அமைதியை நீங்கள் உணர்வீர்கள். இறைவனுடன் தொடர்பு கொள்வதன் மூலம் உங்களது தகுதியை ஓர் அழிக்கின்ற மனிதனிலிருந்து ஒரு அழிவற்ற மனிதனாக நீங்கள் மாறுகிறீர்கள். நீங்கள் இதை செய்யும் பொழுது உங்களை வரம்பிற்கு உட்படுத்தும் அனைத்து தளைகளும் உடைத்தெறியப்படும். உங்களுக்குள் சக்தி சுரங்கங்கள் கண்டுபிடிக்கப்படாமல் கிடக்கின்றன. நீங்கள் புரியும் அனைத்து செயல்களிலும் உங்களுக்கு தெரியாமலேயே இந்த சக்தியை பயன்படுத்தி நீங்கள் ஒரு சில பயன்களை அடைகின்றீர்கள். ஆனால் உங்களுக்குள் இருக்கும் சக்திகளை எவ்வாறு உணர்வு பூர்வமாக கட்டுப்படுத்தி பயன்படுத்துவது என்பதை நீங்கள் கற்றுக்கொண்டால் உங்களால் மேலும் அதிகமாக சாதிக்க முடியும். இந்த உலகத்தில் சில மனிதர்களை உடல், மனம் மற்றும் ஆன்மா ஆகியவற்றின் உள்ளுரை ஆற்றலை மேம்படுத்துவதற்கு உணர்வு பூர்வமாக முயற்சி செய்கின்றனர். மற்றவர்கள் கடந்த காலத்தின் சூழ்நிலைகளுக்கு பலியாகி விடுகின்றனர். அவர்கள் நான் ஓர் அமைதியற்ற மனிதன், அல்லது நான் பலவீனமானவன், அல்லது நான் ஒரு பாவி என்றெல்லாம் மட்டுமே ஞாபகத்தில் வைத்துக்கொண்டு கடந்த கால தவறான பழக்கங்களால் உந்தப்பட்டு அவற்றினுடைய தாக்கத்திற்கு நிராதரவாக தாழ்ந்து சிரமப்பட்டு கொண்டே இருக்கின்றனர். விவேகம் என்னும் வாளை கொண்டு நம்முடைய அடிமை தலைகளை வெட்டுவதோ அல்லது கட்டுண்ட நிலையிலேயே கிடப்பதோ நம் ஒவ்வொருவர் கையிலேயே உள்ளது. வாழ்க்கையின் மன மயக்கங்களில் ஒன்று சகாயமற்று வாழ்வதை தொடர்வதாகும். இதனால் எந்த பயனும் இல்லை என்று நீங்கள் சொல்கின்ற உடனேயே அது அவ்வாறே ஆகிவிடுகிறது. நீங்கள் விரும்பும் பொழுது உங்களால் மாற முடியாது என எண்ணுவது மன பிரம்மையாகும். நமது சிறிய மனங்கள் இறைவனது சர்வ வல்லமை வாய்ந்த மனதின் அம்சமாகும். நமது உணர்வு நிலை எனும் அலையின் அடியில் இறைவனின் உணர்வு நிலை எனும் எல்லையற்ற பெருங்கடல் உள்ளது. அலையானது தான் பெருங்கடலின் ஒரு பாகமே என்பதை மறந்து விடுவதால் தான் அந்த பெருங்கடல் சக்தியினின்று அது தனிப்படுத்தப்பட்டு விடுகிறது. இதன் விளைவாக நம்முடைய மனங்கள் நம் சோதனைகள் மற்றும் வெளி உலக வரம்புகளால் பலவீனம் அடைந்துள்ளன. நமது மனம் அதன் செயலை நிறுத்திவிட்டது. நீங்கள் அதன் மீது சுமத்தியிருக்கும் வரம்புகளை நீக்கி விடுகிற பொழுது அதனால் எவ்வளவு அதிகம் சாதிக்க முடியும் என்பதை அறிந்து நீங்கள் ஆச்சரியமடைவீர்கள். ஓம் தொடரும்.